ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரெட்டு பொடிமா செய்வோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கலாம். சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குடமிளகா பொடிசாக அறுத்து வச்சுருக்குறோம். குடமிளகாயும் போட்டு அதில் வதக்கிக்கலாம். ஒரு கேரட் நல்லா நீட்டமாக திருவி வச்சுருக்குறோம். இந்த கேரட்டையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் மிளகு தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டையும் ஒன்றா போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 முட்டையை நாங்கள் ஊற்றுறோம். அதில் 5 முட்டையும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். ஒரு 10 ப்ரெட்டை பிச்சு வச்சுருக்கோம். அந்த ப்ரெட்டையும் இதில் போட்டுக்கலாம். பொடிசாக பிச்சு வச்சுருக்குறோம். நல்லா போட்டு எல்லாம் ஒன்றா கிளறி விடுவோம். சூப்பரான ப்ரெட் பொடிமாஸ், முட்டை பொடிமாஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம். நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இப்படி போட்டு கிண்டி விடுங்க. எல்லா சைடும் நல்லா கலக்கிற மாதிரி. நல்லா ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். டீ காஃபி குடிக்கிறப்போ வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு டிஃபன்லேயும் வச்சு கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கெல்லாம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.